டெக் லவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஆப்பிள் 18ஓட அப்டேட் கொடுக்கறக்காகத்தான் நான் உங்களோட வந்திருக்கிறேன். எங்கள் சேனல் அடையார் நிடர்ஸ் நீங்கள் தாராளமாக லைவாக எந்த மொபைல் பீக்கில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னா, ஆப்பிள் 18ஓட அப்டேட்டு தான். சரி, இன்னும் 3 மாதம் இருக்குது. நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஆப்பிள் 18 ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. அது ஒன்று, நமக்கு அந்த செர்ரி கலர் டிஸ்பிளே வரப்போகுது, செர்ரி கலர் கேஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஆப்பிளோட மேசிவ் அப்டேட் ஃபோல்டு மொபைல். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஃபோல்டு மொபைல் ஆப்பிளில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. சரி, இப்போ ஆப்பிளோட டம்மி மொபைல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த செர்ரி கலர் தான் டம்மி கொடுத்துருக்காங்க. பொதுவாக 4 கலர் வர்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்று பிளாக்கு, ஒன்று ஒயிட்டு. ஏன்னா போன தடவை பிளாக் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் போன தடவை டார்க்கு ப்ளூ கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை லைட் ப்ளூ கொடுக்குறாங்க. பிளாக்கு, ஒயிட்டு, லைட் ப்ளூ அண்ட் தென் த ஃபைனல் செர்ரி கலர். போன தடவை 17 கலக்குனது ஆரஞ்சு கலர். ஸோ இந்த தடவை அந்த செர்ரி கலர் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ப்ரோ மேக்ஸ் என்ன சைஸ் இருக்குதுன்னா, லாஸ்ட் 17 கொடுத்த மாதிரியே தான் ப்ரோ மாடல் 6.3 இன்ச் டிஸ்பிளேலையும், ப்ரோ மேக்ஸ் 6.9 இன்ச் டிஸ்பிளேலையும் கொடுக்குறாங்க. லிட்டில் வெயிட் வென் கம்பேர்ட் டு ஆப்பிள் 17 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா, சிப்ஸ்லேருந்து பேட்டரி கெப்பாசிட்டிலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோட ரீசன்ட் அப்டேட். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் அண்டு அலுமினியம் பாடி கொடுக்குறாங்க. எதனால அப்படின்னா, வெயிட் எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருக்குது. அப்படி பண்ணியும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கிளாஸ் அண்ட் அலுமினியம் பாடி கொடுக்குறாங்க. 17 ப்ரோவில் அந்த கலருக்கும் அந்த பேக் சைடில் இருக்கிற நம்ம அந்த கூலிங் சேம்பருக்கும் வித்தியாசம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த தடவை அதை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 16, 17 எல்லாத்துலேயுமே அந்த டச் சென்சிட்டிவ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு நிறைய பேத்துக்கு இன்றைக்கி வரையும் சரியாக தெரியல. அதை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. சரி, ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டன் ஷேப்பில் கொண்டு வந்துடுறாங்க. டச் சென்சிட்டிவோட பட்டன் ஷேப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்டன் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணணும்னு தோணும். டச் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அது பெரும்பாலும் டம்மியாக தான் எல்லார் மொபைல்லையும் இருக்குது. ப்ரோ மேக்ஸை பொறுத்தவரையிலும் 6.9 இன்ச் அண்டு உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குன்றாங்க. பிரைட்னஸ் தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நமக்கு லைவாக வரும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். 17 ப்ரோ அண்டு 18 ப்ரோக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்பல்சரி வெயிட் ஒரு டிஃப்ரென்சஸாக இருக்கும். அது போக டிஸ்பிளே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேட்டரியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக 18 இருக்கும். ஏன்னா பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 17 ப்ரோ மேக்ஸே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 18 ப்ரோ மேக்ஸ் அதை விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிக முக்கியமாக 17 ப்ரோ மேக்ஸில் கொடுக்காத ஸ்லிம் பெசல்ஸ் இதில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலும் A20 ப்ரோ சிப் செட் யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் A20 ப்ரோ சிப் செட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டராகவும் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிப் செட். பேட்டரியை பொறுத்தவரையிலும் 5100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 5000 கிராஸ் ஆகிற ஃபஸ்ட்டு ஆப்பிள் இந்த டைமில் தான், இதுவும் 18 ப்ரோ மேக்ஸில் தான் கொடுக்குறாங்க. ஆப்பிள் அதோட மோடம் இந்த தடவை யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, C2 மோடம் ஆப்பிள் யூஸ் பண்ணுறாங்க. இது பர்ஃபார்மன்ஸு மற்ற
ஸ்பீடு இது எல்லாத்தையுமே ஜாஸ்தி கொடுக்கறதுக்காக இந்த மோடம் யூஸ் பண்ணுறாங்க. கேமராவை பொறுத்தவரையிலும் இப்போ தான் ஹைலைட் என்ன அப்படின்னா, என்ன தான் வந்தாலுங்க 1008 சொல்லலாம். ஆப்பிளுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆண்ட்ராய்டோட காஸ்ட் வந்துருச்சு, ஃப்ளிப் வந்துருச்சு, என்ன வேணாலும் வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கேமரா இன்றைக்கும் ஆப்பிள் மாதிரி ஒரு கேமரா எங்கேயுமே இல்லை. நீங்கள் என்ன ஆண்ட்ராய்டு எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலும் ஆப்பிள் இஸ் ஆல்வேஸ் ஆப்பிள் தான். ஸோ அந்த ஆப்பிளில் 3 பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமராஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு அதாவது பேக் சைடில் வந்து 3 கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த இடத்துல என்ன அப்படின்னா 48 MP 48 MP அல்ட்ரா வைட் ஆஸ் ஆல்சோ சேம் அஸ் 48 MP கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அப்ரைச்சர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான அப்ரைச்சர் யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் அப்ரைச்சர் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. 8K வீடியோ யூஸ் பண்ண முடியும்னு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் 4K 60 FPSல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 8Kலாம் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஆண்ட்ராய்ட்லேயே நிறைய ஃபோனில் 8K அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நம்ம 4Kல தான் வந்து எடிட்டும் பண்ணுறாங்க, 4Kல தான் அப்டேட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. 8K அது கொடுத்தாலும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது வேஸ்ட் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இதில் எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறாங்கிறது தெரியாது. அது வந்ததுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து நம்ம சொல்ல முடியும். சாஃப்ட்வேரை பொறுத்தவரையிலும் iOS 27 வந்து யூஸ் பண்ணுறாங்க. iOS 27 அப்படிங்கிறது விச் இஸ் டூ பெட்டர். ஸோ அப்டேட் வந்து எப்போவுமே ப்ராப்பராக இருக்கும் ஆப்பிளை பொறுத்தவரையிலும். சரி, இப்போ ஃபைனலாக மாடல்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்னா இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க ஆப்பிள். ஸோ முன்னாடி ரூமர்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுக்கக்கூடிய ஃப்ளிப் மொபைல் வருமா, இல்லை மோட்டோ மாதிரி இருக்கக்கூடிய மொபைல்ஸ் வருமா, அந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ஆப்பிள் ரொம்ப கிளியராக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணக்கூடிய புக் டைப் நோட் புக் டைப் மொபைல் ஃப்ளிப் தான் வந்து நாங்கள் தர்றோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ ஆப்பிள் 18 வருது, ஆப்பிள் 18 ப்ரோ வருது, ஆப்பிள் 18 ப்ரோ மேக்ஸ் வருது, அண்ட் தென் ஃப்ளிப் மாடல் வருது. பட் ப்ரைஸை பொறுத்தவரையிலும் ஆப்பிள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, லாஸ்ட் வீக் கூட அதோட CEO சொல்லியிருந்தாரு, நாங்கள் ப்ரைஸில் தான் கொஞ்சம் அதிகமாக வருது, சிப்செட்ஸ் எல்லாமே வந்து ஹையர் எண்டு கொடுத்துறதுனால, பட் இருந்தாலும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அதே ப்ரைஸ், அதாவது சிமிலர் பையிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆப்பிளோட யூசர்ஸ்க்கு எப்போவுமே ஒரு மோகம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மோகம் எல்லாத்துக்குமே அது ஆப்பிள் அது 18 வந்தாலும் சரி, 16 இருந்திருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு 19 வந்தாலும் சரி, கண்டிப்பாக அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த தடவை ஆப்பிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐக்கு அதிகமான சப்போர்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஏஐயோட அட்வான்டேஜஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அப்டேட் அப்படிங்கிறதுல கலர்லாம் நமக்கு எல்லாமே எக்ஸாக்டாக தெரிஞ்சிச்சு. சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இன்னும் நமக்கு கிடைக்கும்போது அப்போவும் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். இருந்தாலும் நீங்கள் இது அடையார் நெட்கட்ஸில் வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இப்போவே நீங்கள் உங்களோட ப்ரைஸ் அப்படின்னு கேட்டு ஆப்பிள் 18 ப்ரோ ஆர் ப்ரோ மேக்ஸ் ஆர் ஃபோல்டு ஆர் அதர்வைஸ் 18 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரைஸ் ஆர் லக்கி கஸ்டமரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆனும் உங்களுக்கு அந்த லக்கி கஸ்டமர் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு லக்கியான ஆஃபரும் வச்சுருக்கிறோம். சரி, அது எப்போ தெரியும் அப்படின்னா, ஆப்பிள் ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எங்கள்கிட்ட நாங்கள் அந்த லக்கி கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன கொடுக்க போகிறோம் ஆஃபர் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு வீடியோலேயே கண்டிப்பாக சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்பிள் 18 ப்ரோ ப்ரைஸ் ஐ எம் லக்கி கஸ்டமரா அப்படின்னு கேட்டிருந்தா கூட எங்களுக்கு ஓகே தான். இந்த நம்பர்ஸை நாங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டைமில் லான்ச் அன்னைக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸும் நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்கள் அந்த ஆஃபர்ஸ் ஏன் நீங்கள் ஆஃபர்ஸ்லாம் தரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு 23 வருஷமாக இருந்துட்டு 24வது வருஷத்தில் என்ட்ரு ஆகிருக்கிறோம். அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஸோ எலைட்டான ஆடியன்ஸுக்கு எலைட்டாக ஆஃபர்ஸை செட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஆப்பிள் ஆடியன்ஸ்க்கு ஃபுல் ஆஃபர்ஸ் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு டெக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், மொபைலோட அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் எதாவது இருந்ததுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு தாராளமாக கமெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.